சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னிய எபிசோடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தொடர்ந்து 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா 4,00,000 ப்ராடக்டை விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வர்ற மாதிரி வந்து, இப்போ நீங்கள் தானே சேல்ஸ் பண்ணது ப்ராடக்டெல்லாம், ஸோ அதுக்காக காசு கொடுத்தாங்க இல்லையா, அந்த காசெல்லாம் உடனே வெளியே எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் எதுக்கு எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே எப்படியே எடுத்து வைக்கிறாப்புல. அவங்களும் ஏதோ பவுடர்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு இது அம்புட்டும் கள்ள நோட்டு, அவங்க வந்து வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்லு போடாமல் வந்து ப்ராடக்ட்லாம் கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்களே ஒரு ஃப்ராடு, இதே மாதிரி நிறைய இடத்துல கள்ள நோட்டை கொடுத்து ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் வளைச்சி பிடிச்சிட்டோம், நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு உங்களோட பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதை நம்பி மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா வந்தவங்களும் ஃப்ராடு, அவங்களோட ஆளுங்க தான், இப்படி ப்ராடக்டையும் வாங்கிக்கிட்டு கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா மனோஜை தான் பிடிச்சி திட்டுறாப்புல. நீ எதுக்கியா வந்து பார்த்திங்கன்னா பில்லு கூட போடாமல் எதுக்கியா வாங்கின, நீ தான் மாட்டின, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, அவங்க மாட்டினாங்கன்னா தான் உன் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாப்புல. என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன நடக்கும், நேராக அவங்க அம்மா காலில் தான் வந்து விழுவுறாப்புல. விழுந்து நடந்த உண்மையை எல்லாத்தையுமே சொல்கிறாப்புல. அவங்க அம்மா மனோஜை போட்டு விரட்டி சொரட்டி அடிக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை, மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். மனோஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம், மீனாவோட நகையை தான் எடுத்து விஜயா கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனை சமைக்கிறதுக்காக மீன் வாங்கிக்கிட்டு வராங்க. 2 பேர்த்தோட பையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பையாகவே இருக்குது. ஏன்னா நகையும் விஜயா மஞ்சள் பையில் போட்டு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து கொடுக்கலான்னு வராங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு இப்போ பை மாறி போகுது. மனோஜிட்ட போய் அந்த மீன் இருக்கிற பையை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ போய் பார்த்தா அந்த நகைக்கடையில் ஒரு மீன் நாத்தமாக அடிக்குது. அதை கூட கவனிக்காமல் மனோஜ் இந்தாங்க நகை அப்படின்னு எடுத்து கொட்டுறாப்புல. வெறும் மீனாக அந்த நகைக்கடையில் கொட்டுது. ஸோ அங்கே வந்து ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் இங்கே மீனா வந்து அந்த பையை பிரிக்கிறதுக்குள்ளே எப்படியோ விஜயா வந்து அந்த நகையை கண்டுபிடிச்சிட்றாங்க. ஐயோ பை மாறி போயிடுச்சாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மனோஜும் வீட்டுக்கு வந்து அந்த பையை எப்படியோ மாற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டு நகையை அடகு வைக்கிறதுக்கு பதிலாக வித்தர்றாப்புல. ஏன்னா அடகு வச்சா 2,10,000 தான் தர முடியும் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் வித்தர்றாப்புல 4,00,000க்கு. 4,00,000 விற்றது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்றைக்கி நிறையா ப்ராடக்ட்டு விற்றுட்டோம், அதில் பாருங்கள் 1,00,000 லாபம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை வச்சு பெருமை பேச வைக்கிறாப்புல நம்ம மனோஜ். ஆனால் விஜயா வந்து அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜயாவுக்கு உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா. முன்னெல்லாம் சின்னதாக ஏதாச்சும் மனோஜ் சொன்னாவே வந்து நம்ம விஜயா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த கடைசி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முத்துவுக்கே பயங்கரமாக சந்தேகம் வருது. இந்த நிலைமையில் நம்ம பாட்டி முத்துவோட பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 80வது பிறந்த நாள் வருதாட்டுக்கு, அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊருக்கு போகலாங்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே வேலை இருக்கிறதுனால பாட்டியை இங்கே வர வைக்கிறாங்க. இப்போ பாட்டியோட பிறந்த நாளுக்கு செலிப்ரேஷன் பண்ணணும், நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடனாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க. யாரும் எதுவும் இல்லாமல் கொடுக்க முடியாதுன்றாங்க. வேறு வழியே இல்லாமல் இப்போ நம்ம மீனாவோட நகையெல்லாம் விஜயாக்கிட்ட கொடுத்தாங்கள, அதாவது இப்போ விஜயா வந்து நகையெல்லாம் கொடுத்து விட்டாங்களா மனோஜ், அந்த நகையே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மூலயமா வாங்கி அதை அடகு வச்சு அதுக்கப்புறம் வந்து பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை மனோஜ் கேட்டுட்டு வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எப்படியாச்சும் திருப்பி நம்ம அடகு வச்ச நகையை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நகையை விற்றுட்டேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துலையும் விஜயா போட்டு பெரட்டி அடிக்கிறாங்க நம்ம மனோஜை. ஸோ இப்போ நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.